ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எட் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோட ஒரு ரொட்டீன் வீடியோ தான் காட்ட போகிறேன். காலையிலேருந்து பகல் வரையும் நான் என்ன செய்தேன்றது. காலையில் ஒளிம்பி வெளியால் ஒரு 5-10 நிமிஷம் வெளியே இருந்து வியூவை ரசிப்பேன். அப்படியே சமரண்டோடைய கார்டன் வச்சுருக்கிறோடைய கார்டனையும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக பாலை காய வச்சுருக்கிறேன். என்னோடையும் மகனோடையும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட்டும் பீனட் பட்டரும் தான். அதோட பாலும் குடித்தோம்னு சொன்னால் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு பாலில் வர பாலாடையை வந்து வேறையாக கலெக்ட் பண்ணி வைக்கிறேன் நான் மகனுக்கு வந்து நெய் செய்கிறதுக்காக. அடுத்ததாக நானும் மகனும் சின்ன ஷாப்பிங் கொண்டு போயிட்டு வந்தேனாங்க. அன்றைக்கி உரிய கறி வாங்குறதுக்காக போனாங்க. நான் போன இந்த கடையில் வந்து சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சண்டே அன்று எடுத்த வீடியோ தான். ஆனால் இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதத்துக்கு மேலே இருக்கும். இப்போ தான் எடிட் பண்ண கிடச்சிருக்கு. எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னுக்கு புறாக்கள் இருந்தது. மகன் அதை பார்த்து கொண்டு இருந்தவர். அப்போ கொஞ்ச நேரம் அவர் அதில் விட்டு அதை பார்க்க விட்டுட்டு இப்போ நாங்கள் உள்ளே என்டர் ஆக போகிறோம். ஸ்கேன் பண்ணினா தான் இந்த கதவு வந்து ஓப்பன் ஆகும். முன்னுக்கு லோபியில் உள்ள கதவு. நாங்கள் ஸ்கேன் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணினாலும் மகனும் கேட்டுக்கொண்டு தானும் ஸ்கேன் பண்ண ஆற்றை விட்டு எல்லாம் குட்டீஸ் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் செய்கிற போலவே அவங்களும் செய்யணுமெண்டு. இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே போயாச்சு. இனி நான் மேலே போனது பிறகு உங்களோட வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். வீட்டை வந்த கையோடைய குத்தரிசி வந்து வேகிறதுக்கு நேரம் போகிறோடைய முதல்ல அதை கழுவி போட்டுட்டேன். அதுக்கு பிறகு தான் கடைக்கு போயிட்டு வந்த சாமான்கள் எடுத்து வச்சினான். முள்ளங்கி வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இலையோடு இருந்தோடைய ஒரு முள்ளங்கி எடுத்தினான். மற்றது ஒரு பெரிய சிக்கன் ஒன்று வாங்கி கட் பண்ணிவிட்டு வந்தேன். இது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்தினான். இது எனக்கு பிடிக்கல இதோட ருசி. இதோட யூஸும் வாங்கிட்டு வந்தேன். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இனி சிக்கன் கறிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு 5-6 செத்தல் மிளகாயை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோடைய 2-3 சின்ன துண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு ஜாதி பத்திரி, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். எப்பயுமே செய்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இன்றைக்கு செய்வோம்ண்டு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி இதை வறுத்தெடுப்போம். இதை கருக விடாமல் வறுத்தெடுக்கணும். சோறும் வந்து வடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ நான் வடித்து எடுத்துட்டேன். குடிக்கிறதுக்காக ஒரு கப்பில் கொஞ்சம் கஞ்சி எடுத்துருக்கேன். வடித்த சோத்து கஞ்சி. ஒரு சுரைக்காயை கட் பண்ணி தோடெல்லாம் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதிலே பச்சை மிளகாய், வெங்காயம், ரம்பை எல்லாம் போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிரும் கழுவி அதோடு ஆட் பண்ணியிருக்கிறேன். மற்றது இப்போ நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். என்னென்னா நல்ல பவுடராக அரைப்பட்டு வராது. தண்ணி விட்டால் கொஞ்சம் நைஸாக அரைப்பட்டு வரும். இனி இறைச்சி கறி செய்கிறதுக்கு அதுக்குரிய சாமானெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டெல்லாம் உரலில் போட்டு வச்சுருக்கிறேன். இனி அதெல்லாம் இடித்து எடுக்கணும். சிக்கன் கறி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சுருக்கிறேன். மண் சட்டி சூடாயினது பிறகு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் சூடாயினது பிறகு கொஞ்சமாக கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகத்தை ஆட் பண்ணுறேன். கடுகு, சின்ன சீரகம் எல்லாம் பொரிப்பட்டதுக்கு பிறகு அதோடய நான் கொஞ்சம் மிளகும் ஆட் பண்ணுறேன். முழு மிளகு. சிக்கன் கறிக்குள்ள முழு மிளகு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2 கருவேப்பிலை, 2-3 துண்டு ரம்பையில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி விடுவோம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்புத்தூள் ஆட் பண்ணினோம்னா கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இனி இது வதங்கட்டும். அங்காள அடுப்பில் சுரக்காய் பாசி பருப்பு வந்து வெந்து கொண்டிருக்கு. அதையும் மூடியை திறந்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சுரக்காய் வந்து நல்லா வெந்துட்டு இனி அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு சுரக்காய் கறி தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடியை போட்டு வேக வைப்போம். அங்கால வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கிற ஸ்டேஜில் வந்து அங்கால நான் சிக்கனையும் கழுவி கொண்டிருக்கிறேன். அடுப்பில் வெங்காயம் வதங்கப்படுது அப்புறம் சிக்கனை கழுவுறேன். என்னென்னா கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அப்போ கழுவிட்டு இருக்க டைம் போகும். அடுப்பில் இது வதங்கும் வரையும் அதை கழுவிடுவேன். அடுப்பில் வச்சுட்டே செய்வேன். தனியாக இப்போ ரெசிபி வீடியோக்கள் எடுக்கிறேன்னா தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு செய்கிறது.
இப்படி பிளக்குன்னு சொன்னால் நான் ரியலாக எப்படி இருக்கிறனோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வெங்காயமும் வதங்கிட்டு இப்போ பாருங்கள் அங்கே வெங்காயம் வதங்கி கொண்டுருக்கிற டைமில் எங்களை சிக்கனையும் கழுவிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினகையோடையே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதில் பச்சை வேணமெல்லாம் போகும் வரை நல்லா வதக்கி விடுவோம். எப்படித்தான் நாங்கள் ருசியாக சமைச்சு சாப்பிட்டாலும் அம்மாட கை பக்குவமும் அம்மாட சுவையும் உண்மையிலே அது தனி தான். அதை வாயால் சொல்ல முடியாது, வார்த்தைகள் இல்லை அந்த சுவைக்கு. இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு பிறகு இதில் இருந்து அரைவாசி வெங்காயத்தை நான் இப்போ வேறையாக எடுத்து வைக்க போகிறேன். மீதமுள்ள வெங்காயத்தோடு நான் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணுறேன். சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக தான் இருக்குது, பெருசாகவே தான் ஆட் பண்ணுறேன். அதோடைய 2-3 துண்டு ரம்பை இலை ஆட் பண்ணுறேன். வதக்கிற நேரமும் ரம்பை இலைகள் ஆட் பண்ணி நான் இப்போ பச்சையாகவும் ஆட் பண்ணுறேன். இறைச்சிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் பறிக்கிறதுக்கும் கொஞ்சமாக மகனுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் அரைச்ச மிளகா பேஸ்ட்டில் அவ்வளவும் ஆட் பண்ண இல்லை, என்னென்னா அவ்வளவும் நிறைய தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மற்றதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சியிலையும் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு கழுவிட்டு ஆட் பண்ண போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பாதி தேசிக்காயோட புளியும் ஆட் பண்ணுறேன். எங்களோட சுவைக்கேற்ற மாதிரி புளிப்பை கூட்டியோ குறைச்சி கொள்ளலாம். மற்றது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் பச்சையை ஆட் பண்ணுறேன். தேசிக்காய் புளி நாங்கள் ஆட் பண்ணுறதால சிக்கன் உடையாது, அப்படியே முழுசாக இருக்கும். இது பாய்லர் சிக்கன்ன்ற வடிவாக தேசி புளி ஆட் பண்ணி செய்தால் சிக்கன் உடையாமல் முழுசாகவே வரும். இனி சிக்கனை மூடி போட்டு வேக வைப்போம். அங்கால சுரக்காய் கறியும் ரெடி ஆகிட்டு நல்லா வெந்தது பிறகு தேங்காயோட முதல் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோடையே ஒரு சின்ன துண்டு தேசிக்காயோட புளியும் ஆட் பண்ணியிருக்கு. உப்பு புளிப்பெல்லாம் எங்களோட சுவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ண வேண்டியது தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணினேன்டா சுரக்காய் பால் கறி ரெடி. சிம்பிள், ஆனால் ருசி அதிகமாக இருக்கும். கறியை அடுப்பை மாற்றிட்டு பால் கறி வச்ச அடுப்பில் சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை வச்சு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா சிக்கன் கறி நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. 4-5 பேபி பொட்டேட்டோவை தோல் சீவி 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ சிக்கன் கறிக்குள்ளே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். யாருக்கெல்லாம் சிக்கன் கறிக்கு மட்டன் கறிக்கெல்லாம் உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட விருப்பம் உண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிக்கன் கறி மட்டன் கறிக்கெல்லாம் உருளைக்கிழங்கு போட்டால் நல்ல ருசியாகவும் இருக்கும், கறியும் நல்ல திக்னஸாக இருக்கும். இனி இதை வேக வைப்போம் மூடியை போட்டு. மகனுக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்துருக்கிறேன் சதா பகுதியாக, அதுக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், உப்பு, தேசிக்காய் புளி ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் சூடானது பிறகு சிக்கனை பொரிக்கிறதுக்கு ஆட் பண்ணுறேன். சிங்கில் உள்ள சட்டி பானை எல்லாத்தையும் கையோட கழுவி கொண்டே இருக்கிறேன். இப்போ அதெல்லாம் கழுவி முடிச்சது பிறகு சிக்கன் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்தது பிறகு நான் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன்னா இப்போ அதை இதோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இப்போ சிக்கன் கறியும் ரெடி ஆகிட்டு வாங்க இப்போ என்னோட இந்த லஞ்ச் மெனு என்னென்னு பார்ப்போம். சுட சுட சிவப்பரிசி சோறு, மகனுக்காக பொரித்த சிக்கன் ஃப்ரை, பாசிப்பயறு சுரக்காய் போட்டு பால் கறி, சிக்கன் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு. இதுதான் எங்களோட இன்றைய லஞ்ச் மெனு. கடந்த 2-3 மாதமாக என்னால் ஒழுங்காக வீடியோக்கள் போட முடியலை. அதை அக்கறையாக கேட்ட என்னோடய யூடியூப் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இனிமேல் என்னோடய வீடியோக்கள் ஒழுங்காக வரும். நான் இவ்வளோ நாளும் வீடியோ போடாத காரணம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் இருந்தது, மற்றது என்னோடய ஃபோனும் ரிப்பேராக இருந்தது. அதால் தான் நான் இவ்வளோ நாளும் வீடியோக்கள் போட இல்லை. இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.